50,000க்கு iPhone 15 80,000க்கு iPhone 15 Pro வித்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐபோன் தான் வாங்குவோம். இந்த சேல் சீசன்ல மேக்ஸிமம் ஐபோன்ஸ் தாங்க வித்து இருக்கு Flipkartலயும் Amazonலயும். சரி, நீங்க ஒரு புது ஐபோன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஐபோனை செட்டப் பண்ணி யூஸ் பண்றதுல ரொம்ப ஈஸி. அதுக்கான வீடியோ போட்டுருக்கோம், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. ஆனா ஒரு ஐபோனை ப்ரோ யூசர் மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோல நான் 25 hidden tips and tricks சொல்ல போறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஐபோன் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கா அப்படின்னு கேளுங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் யர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபைனலி ஆண்ட்ராய்டில் காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் ஐஃபோனுக்கு வந்திருக்குங்க, T9 டயலிங் சப்போர்ட். ஸோ iOS 18 நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்கள் டிவைஸில் iOS 18 சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு T9 டயலிங் உங்கள் ஃபோன் ஆப்பில் கிடச்சிரும். முதல்ல வந்துட்டு இந்த கீபேட் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் டைப் பண்ணோன்னா நீங்கள் நம்பர்ஸை தான் தட்டணும். அந்த ப்ராசஸ் வந்து அவங்க உங்கள் ஃபோனோட டயலர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் அர்ணம்னு சர்ச் பண்ணோன்னா ஃபுல்லாக அர்ணம்னு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் 276 போட்டோன்னா அவனோட பேர் வந்துடும். 27628 போட்டோன்னா ஃபுல் பேரும் வந்துருங்க. கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஃபீச்சர் வந்து ஆப் லாக் அண்ட் ஆப் ஹைட் வந்து பண்றதுக்கு இப்போ நீங்க ஷார்ட்கட்ஸ் ஆப்ல யூஸ் பண்ணனும் அவசியமே இல்ல. அது இன்பில்ட்டா iOS 18ல வந்துருச்சு. உங்க வாட்ஸ்அப் அண்ட் போட்டோஸ் வந்து பிரைவேட் டேட்டா வச்சிருக்கும். அந்த பிரைவேட் டேட்டா யாரும் ஆக்சஸ் பண்ண கூடாது. என் போனை வந்து அர்ணவ் ஆக்சஸ் பண்ணுவாரு, இதெல்லாம் வந்த மாதிரி அவன்கிட்ட இருந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஆப் லாக் யூஸ் பண்ணிடுவேன் நான். பண்றது ரொம்ப ஈஸி. வாட்ஸ்அப்போட ஐக்கனை லாங் பிரஸ் பண்ணுங்க, ரிக்வயர் ஃபேஸ் ஐடின்னு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃபேஸ் ஐடி கொடுங்க, தட்ஸ் இட். இல்ல நீங்க இந்த ஆப்பை ஹைடும் பண்ண விரும்புறீங்கன்னா ஹைட் அண்ட் ரிக்வயர் ஃபேஸ் ஐடின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்து ஆப் டிராவர்ல ஹிடன் ஆப்ஸ்ன்ற ஃபோல்டர்ல போயிடும். நிறைய பேர் வந்து போனை சைலண்ட் மோட்ல வைப்பாங்க, நானும் வைப்பேன். ஆக்சுவலி ஜென்ரலி என்னோட போன் வந்து ரிங்கர்ல இருக்கவே இருக்காது. ஆனா இந்த மாதிரி சைலண்ட் மோட்ல இருக்கும்போது அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, கேர்ள் ஃப்ரெண்ட், வைஃப் யாராச்சும் கால் இம்பார்ட்டன்டா வந்துச்சுன்னா நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல, அதையும் பைபாஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி பைபாஸ் இப்போ iOS 18ல வந்துருச்சுங்க. சோ உங்க போன் ஆப்ல தேவையான கான்டாக்ட் செலக்ட் பண்ணுங்க. எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிங் டோன்ங்கிற ஆப்ஷன் தெரியும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எமர்ஜென்சி பைபாஸ் ஃபீச்சர் உங்களுக்கு தெரியும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், தட்ஸ் இட். சைலண்ட் மோட்லயும் அவங்க கால் வந்து பைபாஸ் ஆகி ரிங்கர் மோட்ல வருங்க. அப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ல பேட்டரியில போனீங்கன்னா ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சருங்க. அந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து நான் எல்லாரையும் ஆன் பண்ணி வைக்க சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா உங்க பேட்டரி லைஃப் இருக்குல்ல, அது நீடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்க இப்போ iOS 18ல பேட்டரி ஹெல்த் மட்டும் இல்ல, பேட்டரி சார்ஜ் சைக்கிள்ஸும் பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அது வந்து உங்க யூசேஜ் பேட்டர்ன்ஸை, சார்ஜிங் யூசேஜ் பேட்டர்ன்ஸை மேப் பண்ணும். மேப் பண்ணதுக்கு அப்புறம் 80% வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு லாஸ்ட் 20% வந்து உங்களுக்கு தேவையான டைமுக்கு முன்னாடி கரெக்டா சார்ஜ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து தூங்க போகும்போது சார்ஜ் வச்சேன்னா 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும். ஆனா 80% அப்புறம் அந்த லாஸ்ட் 20% இருக்குல்ல, அது வந்து நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா அது சார்ஜ் பண்ணும். iPhone 16 Pro Maxல புதுசா கேமரா கண்ட்ரோல் பட்டன் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? கேமரா ஃபாஸ்டா ஓபன் பண்றதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க கேமரா ஃபாஸ்டா ஓபன் பண்ண விரும்புறீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லாக் ஸ்கிரீன்ல கேமராவோட ஷார்ட்கட் இருக்கு, அங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வரும். இல்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அப்போ கூட நீங்க கேமரா ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஐபோன்ல பேக் டேப்ல கூட நீங்க கேமரா செட் பண்ணிக்கலாங்க. டபுள் டேப் பண்ணி நீங்க கேமரா ஓபன் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப்க்கு நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டேப்க்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கலாம், ட்ரிபிள் டேப்க்கு நீங்க கேமரா ஓபன் பண்றது வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஆப்ஸ் கூட ஓபன் பண்ணலாங்க டைரக்டா. சோ உங்க ஐபோன்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க ஆக்சஸிபிலிட்டி செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு அங்க தெரியும். இல்லனா நீங்க டைரக்டா அந்த செட்டிங்ஸ் ஆப்ல பேக் டேப்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துரும். இது வரைக்கும் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிருக்கேன். மிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் தேவை. and we love your support. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்க நோட்ஸோட போட்டோஸ் எடுத்து போட்டோஸ் ஆப்ல வைப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த நோட்ஸை பார்த்து நீங்க உங்க புக்ல எழுதுவீங்க. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க பண்ண வேண்டியது வெறும் ஒரே விஷயம் தான். அந்த போட்டோஸ் ஆப்ல இருக்க நோட்டை ஓபன் பண்ணுங்க. கீழே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஐக்கன் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா iOS தானா எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணும். அதை காப்பி பண்ணி நீங்க நோட்ஸ் ஆப்ல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஃபேக்ட் iOS 18ல இருக்க போட்டோஸ் ஆப் இருக்கு, அதோட டிசைன் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல, பட் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு போட்டோஸ் ஆப்ல வந்து உங்க கேமராவோட போட்டோஸ் இருக்கும், ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கும், வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்ண போட்டோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லாம் நடுவில் வந்ததுன்னா ரொம்ப அனாயிங்கா இருக்கும்ல, அது நீங்க இப்போ ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேண்டாம்னா ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேண்டாம்னு நீங்க தட்டிக்கலாம். அண்ட் இட் வில் ஷோ யூ only கேமரா பிக்சர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் பிக்சர்ஸ். நிறைய நேரம் உங்க ஐபோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது அதுல ஃபிளிக்கர் தெரியுங்க. இந்த ஃபிளிக்கர் வரதுக்கு காரணம் தெரியுமா? அந்த லைட் ஃப்ரீக்வன்சியும் உங்க ஐபோன் கேமராவோட
ஷூட்டிங் FPS மேட்ச் ஆகாததுனால அந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்க மாற்ற விரும்புறீங்கன்னா நீங்க வந்து கேமரா செட்டிங்ஸ்ல போய் நீங்க மாத்திக்கலாம். இட்ஸ் ஈஸி. பட் இதுல வந்து PAL ஃபார்மேட்டும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? PAL ஃபார்மேட்ல உங்களுக்கு 25 FPSல ஷூட் பண்ற ஆப்ஷன் கிடைக்குங்க. செட்டிங்ஸ் ஆப்ல போங்க, கேமரா செட்டிங்ஸ்ல போங்க, அதுல வீடியோல போனீங்கன்னா உங்களுக்கு 4K 25 FPS PAL ஆப்ஷன் கிடைக்கும். அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபிளிக்கர் வந்து இருக்காதுங்க. இட்ஸ் as simple as that. iPhone 16 Pro ஓட பெரிய ஃபீச்சர் என்ன தெரியுமா? இந்த வருஷம் 4K 120 FPS ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 4K 120 FPS வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்லோ மோஷன் வீடியோவா அதை வந்து கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க போட்டோஸ் ஆப்ல போயிட்டு அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? iOS 18ல நீங்க ரெகுலர் எந்த ஐபோன் வச்சு 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா அதை ஹாஃப் ஸ்பீட்ல நீங்க ப்ளே பண்ணலாம் அண்ட் ஸ்லோ மோஷன்ல ப்ளே பண்ணலாம். பேசிக்கலி போட்டோஸ் ஆப்ல அந்த வீடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. 4K 60 FPSல இல்ல 1080p 60 FPSல ரெக்கார்ட் ஆயிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. எடிட் கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ஒரு டைமர் மாதிரி தெரியும். அந்த டைமரை கிளிக் பண்ணீங்கன்னா ஹாஃப் ஸ்பீட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோ மோஷன் ஆயிரும். சிம்பிள். ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியா டேட்டா ஸ்டீல் பண்றாங்கல, அதுல ஒரு மெத்தட் என்ன தெரியுமா? உங்க வைஃபை ஹேக் பண்றது தான். அண்ட் இந்த வைஃபை ஈஸியா ஹேக் பண்றது எப்படி தெரியுமா? உங்க வைஃபை அட்ரஸ் வந்து எப்பவுமே சேமா இருக்கும் and they have easy access to it as a result. So iOS 18ல உங்க வைஃபை அட்ரஸை routinely change பண்ற மாதிரி, rotate பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு and that is very important to set up. So settings ஆப்ல வைஃபைக்கு போயிருங்க. வைஃபைல உங்க வைஃபை ஐடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு ஐ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் வைஃபை அட்ரஸ்ன்ற ஃபீச்சர் இருக்கும். அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா iOS தானா வைஃபை அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல எனக்கு பிடிச்சிருக்க ஃபீச்சர் என்ன தெரியுமா? வைஃபை அட்ரஸ் ஷேர் பண்றதுக்கு நீங்க டைரக்டா QR கோட் காட்டினீங்கன்னா போதும். சிம்பிள். அது இப்போ நீங்க வந்து iOS 18ல பண்ணலாம். ஆனா அது பண்றதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க பாஸ்வேர்ட்ஸ் ஆப் ஓபன் பண்ணுங்க. அதுல வைஃபைன்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு எல்லா கனெக்டட் வைஃபை தெரிஞ்சிரும். அதுல ஷோ QR கோட் தட்டினீங்கன்னா போதும். as simple as that. நீங்க வந்து ஒரு பேஸ் 128GB ஐபோன் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள்கிட்ட, உங்க ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருங்க. 256GB 512GB வச்சிருக்கவங்களே ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிட்டு இருக்குன்னு. ஆனா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு iOSல ஆஃப்லோட் ஆப்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. சோ பேசிக்கலி நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணாத ஆப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் ஆப்புக்கு போங்க. செட்டிங்ஸ் ஆப் போயிட்டு ஸ்டோரேஜ் ஓபன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ்ல அந்த ஆப்பை தேடிட்டு ஆப்ல போயிட்டு ஆஃப்லோட் ஆப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா iOS அந்த ஆப்பை delete பண்ணிரும். ஆனா அதோட டேட்டாவை சேஃபா வைக்கும். சோ பயப்படாதீங்க, உங்க ஆப் வந்து கம்ப்ளீட்டா delete ஆகாது. ஆனா உங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த ஆப்பை நீங்க ரீடவுன்லோட் பண்ணிக்கலாம். as simple as that. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஏன்னா உங்க ஸ்டோரேஜ் வந்து சேவ் ஆயிருங்க. சோ iOS 18ல ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்குங்க, vehicle motion cuesங்கிற ஃபீச்சர். அந்த vehicle motion cues வந்து நீங்க செட்டிங்ஸ்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுல ஆன் அண்ட் ஆட்டோமேட்டிக்ன்ற ஃபீச்சர் இருக்கு. அதுல நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த vehicle motion cues வந்து நீங்க போனை ஒரு மூவிங் கார்ல யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிசினஸ் வராம, வாந்தி வராம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆக்சுவலி மோஷன் சிக்னஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. இத பத்தி ஒரு ஷார்ட் ஆல்ரெடி நாங்க போட்டுருக்கோம், ஒரு ஃபன்னான ஷார்ட். அதை கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிடும். பை தி வே, நீங்க ஒரு நோட்ஸோ இல்ல டாக்குமெண்ட்டோ, பெரிய டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க, எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல நீங்க நேவிகேட் பண்ண விரும்புறீங்கன்னா சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்றேன். இந்த ட்ரிக் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உங்க ஆப்பிளோட கீபோர்டு இருக்குல்ல, அதுல வந்து ஸ்பேஸ் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு இன்சர்ஷன் பாயிண்ட் வந்துரும், கர்சர் மாதிரி. அந்த கர்சர் நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சிம்பிளான விஷயங்க. பை தி வே, iOS 18ல புதுசா லைவ் வாய்ஸ் மெயில்ல ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அப்போ உங்களால கால்ஸ் எடுக்க முடியாது, எந்த கால்ஸா இருந்தாலும். சோ அதுல லைவ் வாய்ஸ் மெயில் ஃபீச்சர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கால் பண்ற பர்சனுக்கு இவர் வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காரு, லைவ் வாய்ஸ் மெயில்ல நீங்க வந்து நோட் கொடுத்துருங்க, நாங்க அவங்களுக்கு சொல்லிடுறோம் அப்படின்னு அதே சொல்லிடும். அப்புறம் அவங்க வந்து வாய்ஸ் மெயில ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் மெயில நீங்க திருப்பி கேட்கலாம். பிளஸ் அது வந்து டிரான்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கும். ஸோ இட்ஸ் as simple as that. பை தி சஃபாரில நீங்க நிறைய வெப் பேஜஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருக்க டாப்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்றதுக்கான ஒரு ஈஸி ட்ரிக் நான் சொல்றேன். பேசிக்கலி நீங்க அந்த சர்ச் பார் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்வைப் பண்ணீங்கனாலே போதும், அது வந்து இட் வில் ஸ்க்ரோல் த்ரூ ஆல் தி ஓபன் டாப்ஸ். அப்புறம் நீங்க எல்லா டாப்ஸையும் க்ளோஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அதுவும் சிம்பிள் தாங்க. இந்த பட்டனை தட்டுங்க, க்ளோஸ் ஆல் டாப்ஸ்ங்க ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், தட்ஸ் இட், ஆல் டாப்ஸ் will get closed. பை தி வே, இப்போ நீங்க iOS 18ல vocal shortcuts செட் பண்ணலாங்க. டேக் a picture அப்படின்னு சொன்னோனே பாருங்க, பிக்சர் எடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணணுமோ அதை நீங்கள் வோக்கல் ஷார்ட்கட்டாக செட் பண்ணீங்கன்னா ஐஃபோன் அந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வோக்கல் ஷார்ட்கட்டை சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து ஆட் ஆக்ஷன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆக்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 தடவை நீங்கள் அந்த ஃப்ரேஸை சொல்ல வேண்டியது இருக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானா வோக்கல் ஷார்ட்கட் ஆட் ஆயிரும். டேக் அ பிக்சர், டேக் அ ஸ்கிரீன்ஷாட், ஐடென்டிஃபை த சாங், இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். பை தி வே, இன்காக்னிட்டோ மோட் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா.
தெரிஞ்சிருக்கும். அந்த இன்காக்னிட்டோ மோடு சஃபாரில வந்து பிரைவேட் மோடு. அண்ட் இந்த பிரைவேட் மோட்ல நீங்க எந்த பிரைவேட் விஷயத்தை ப்ரௌஸ் பண்றீங்களோ அதை வந்து நீங்க லாக் பண்ணி கூட வச்சுக்கலாம் வித் யுவர் ஃபேஸ் ஐடி. செட்டிங்ஸ்ல நீங்க சஃபாரி சர்ச் பண்ணிக்கோங்க, ஓபன் பண்ணுங்க, அதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும், ரிக்வயர் ஃபேஸ் ஐடி டு அன்லாக் பிரைவேட் ப்ரௌசிங். தட்டிக்கோங்க, ஃபேஸ் ஐடி கொடுத்துருங்க, தட்ஸ் இட். பை தி வே இந்த ட்ரிக் வந்து தாறுமாறான ட்ரிக்குங்க. லாக் ஸ்கிரீன்ல வந்து நீங்க வந்து ஜென்ரலா 2 ஷார்ட்கட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து அந்த டார்ச் ஆப்பையும் கேமரா ஆப்பையும் வச்சிருப்பாங்க. நீங்க அந்த டார்ச் ஆப் வேணா delete பண்ணிக்கலாம், கேமரா ஆப் வேணா delete பண்ணிக்கலாம். பட் ஒரு பட்டன்ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டார்ச் மட்டும் தான் வர்க் ஆகும், இல்ல கேமரா மட்டும் தான் வர்க் ஆகும். ஆனா ஒரே பட்டன்ல 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லிட்டா, ஒண்ணும் இல்லைங்க, லாக் ஸ்கிரீன்ல இருக்க ஒரு ஷார்ட்கட்டை delete பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஷார்ட்கட் ஆப் போங்க. சோ அதுல மெனுன்னு டைப் பண்ணிட்டு அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் அதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தெரியும். அதுல நீங்க வந்து தேவையான அளவு ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு கீழே நீங்க என்ன ஆக்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன் 1 நாங்க வந்து கேமரான்னு செட் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த ஆப்ஷன் 1 பேரு கேமரான்னு நாங்க மாத்திட்டோம். அதே மாதிரி நீங்களும் மாத்திக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க யூடியூப் ஓபன் பண்ண விரும்புறீங்கன்னா டைரக்டா ஷார்ட்கட்ல இருந்து அது கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க 3 ஆப்ஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் லாக் ஸ்கிரீன்ல அந்த ஷார்ட்கட் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஆப்ஷன் காட்டும். அதுல இருந்து எந்த ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஓபன் பண்ணிரும், அந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணிரும். சூப்பர் யூஸ்ஃபுல்லுங்க. பை தி வே ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல வந்து ஆர்டிகல் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வரைக்கும் போயிட்டீங்கன்னா மேல போனோம்னா திருப்பி மேல ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டாப் ஆஃப் தி பேஜ் போறதுக்கு டைரக்டா நீங்க டைனமிக் ஐலண்ட தட்டிட்டீங்கன்னா போதும். ஆனா அதுக்கு டைனமிக் ஐலண்ட் தேவை. ஆனா டைனமிக் ஐலண்ட் இல்லனா நீங்க வந்து அந்த நேவிகேஷன் பட்டனை டைரக்டா தட்டினா போதும், அவ்வளவுதான், சிம்பிள். ஃபைண்ட் மைன்ற ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்புங்க. நீங்க ஆப்பிளோட ஈகோசிஸ்டம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து ஃபைண்ட் மைல நீங்க ட்ராக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் டேக்ஸ் ஆகட்டும், உங்க ஏர்பாட்ஸ் ஆகட்டும், ஆப்பிள் வாட்ச் ஆகட்டும், எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனா ஃபைண்ட் மை வச்சு நீங்க இப்போ பீப்பிளையும் ட்ராக் பண்ணிக்கலாங்க. சோ அர்னவ் ஐபோன் இருக்கு, இப்போ நான் அர்னவையும் ட்ராக் பண்ண முடியுங்க. சோ ஃபைண்ட் மை பீப்பிள் ஒர்க் ஆகுறதுக்கு அவங்கள்ட்டயும் ஐபோன் இருக்கணும். சோ ஃபைண்ட் மைல போயிட்டு ஐபோன் வச்சிருக்க கான்டாக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அது ட்ராக் பண்ணிரும். ஜெனரலி டாக்குமெண்ட் ஸ்கேனிங் பண்றதுக்கு இந்த மாதிரி பாஸ்போர்ட், ஆதார் கார்டு அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி கொடுக்கிறதுக்கு நான் நோட்ஸ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க ஃபைல்ஸ் ஆப்லயே அதை டைரக்டா பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் ஆப் ஓபன் பண்ணுங்க, மேல 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அங்க ஸ்கேன் டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா டாக்குமெண்ட் காட்டினீங்கன்னா அதுவே ஒரு பிக்சர் எடுத்து அதை ஃபார்மேட்டா கிரியேட் பண்ணி உங்க ஃபைல்ஸ் ஆப்ல சேவ் பண்ணி வச்சிரும். பை தி வே ஆப்பிள் மியூசிக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுல பாட்டு கேட்கும்போது வைப்ரேஷனும் வருங்க. ஒரு ஃபன்னான ஃபீச்சர் மியூசிக் ஹாப்டிக்ஸ்னு ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஆப்பிள் வித் iOS 18. செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல மியூசிக் ஹாப்டிக்ஸ் சர்ச் பண்ணுங்க, அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க பாட்டு கேட்கும்போது கரெக்ட்டா அந்த பாட்டு ப்ளே ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் மோட்டர் ஃபீட்பேக் கிடைக்கும். இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். அண்ட் ஃபைனல் டிப் வந்து லிட்டரலி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண வேண்டிய ஒரு ஃபீச்சருங்க. ஐபோன் திருட்டு போறது வந்து வேர்ல்ட் ஓவர் ரொம்ப காமனான விஷயம். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் 1500 ஐபோன் கோல்கட்டால திருட்டு போச்சுங்க. 9.8 crore வேல்யூ அது. சோ உங்க ஐபோன் திருட்டு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ செட்டிங்ஸ்ல ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வெறும் டிவைஸோட பாஸ்கோட வச்சு திருடனால எரேஸ் பண்ண முடியாது உங்க ஐபோனை. எரேஸ் பண்ணி ரீசெட் பண்ண யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா they have to use a face ID and அவங்க ஃபேஸ் உங்க ஃபேஸ் மேட்ச் ஆகாதுங்க. சோ இந்த 25 hidden tips and tricks உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எல்லாம் பண்ணிருங்க. And I'll see you guys in the next one. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.